கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை ஏசாயா அதிகாரம் 54 வசனம் 7. இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்து கொள்வேன். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது போராட்டங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? கர்த்தர் என்னை கைவிட்டு விட்டாரோ என்று சொல்லி கலங்கி நிற்கின்றோமா? ஏசாயா 54:7 இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்து கொள்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒருவேளை நாம் செய்த பாவத்தின் நிமித்தமாய், அநீதி நிமித்தமாய் கர்த்தர் நம்மை தண்டித்திருக்கலாம். ஆனால் நாம் செய்த பாவத்தை உணர்ந்தவர்களாய் மனம் திரும்பி கர்த்தரிடத்தில் திரும்பும்போது அவர் தம்முடைய இரக்கங்களினால் நம்மை சேர்த்து கொள்கிறவராக இருக்கிறார். அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது. அவருடைய கிருபை என்றென்றும் உள்ளது. அவருடைய இரட்சிப்பு சமீபமாயிருக்கிறது. ஆகவே கர்த்தர் என்னை முழுமையாக கைவிட்டு விட்டாரோ என்று சொல்லி ஒருவேளை நாம் கலங்கி தவித்து கொண்டிருப்போமானால், அநாதி சிநேகத்தால் உன்னை சேர்த்து கொண்டேன், காருண்யத்தினால் உன்னை இழுத்து கொண்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர் நம்மை சிநேகிக்கிறவராயிருக்கிறார், கைவிடாதவராயிருக்கிறார். ஆகவே கலக்கங்களை விட்டு விலகி நம்முடைய பாவங்களை உணர்ந்து கர்த்தரிடத்தில் அறிக்கை செய்து அதை விட்டு விலகி கர்த்தரிடம் மனம் பொருந்துவோம். கர்த்தர் நம்மை மன்னித்து அணைத்து கொள்வார். நம் வாழ்வில் இருக்கும் போராட்டங்கள் எல்லாவற்றையும் மாற்றி சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தந்து நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமேன். ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்த உம்முடைய அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த காலை வேளையிலும் உம்முடைய சத்திய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும்படியாக நீர் எங்களுக்கு தந்த இந்த நேரத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே நாங்கள் ஒவ்வொரு நாளும் உமக்கு பயந்து உண்மையாய் வாழவும், நீர் ஒருபோதும் எங்களை கைவிடுவதில்லை என்பதை உணர்ந்து நாங்கள் பாவ வாழ்வை விட்டு விலகி உம்முடைய வார்த்தையின்படி நடக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். நீர் எங்களை காத்து நடத்துகிற அன்பிற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். உம்முடைய வார்த்தைகளை கை கொண்டு வாழ நீர் எங்களுக்கு பலன் தரும்படியாய் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். உதவி செய்கிற உம்முடைய அன்பிற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எங்களை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.